ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். உலக கோப்பையை வென்று இந்திய மகளிர் அணி சாதனை. ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடி வாழ்த்து. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்திய அணி வீராங்கனைகளுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி முர்மு வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: மகளிர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணியின் ஒவ்வொரு வீராங்கனைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களின் திறமைக்கும் செயல்திறனுக்கும் ஏற்ற பலனை இப்போது பெற்றுள்ளனர். இந்த தருணம் பெண்கள் கிரிக்கெட்டை இன்னும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என கூறியுள்ளார். உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். இறுதிப் போட்டியில் வீராங்கனைகள் காட்டிய நுணுக்கம், தன்னம்பிக்கை பாராட்டுக்குரியது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை முழு தொடரிலும் இந்திய வீராங்கனைகளின் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக எதிரொலித்தது. எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கும் ஊக்கம் தரும் வெற்றியை இந்திய மகளிர் அணி நிகழ்த்தியுள்ளது என்றும் மோடி கூறியுள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், நமது பெண்கள் அணி வரலாறு படைத்து பில்லியன் கணக்கான இதயங்களை தொட்டுவிட்டனர். உங்கள் வீரம், மனோதிடம் மற்றும் நேர்த்தியான ஆட்டம் இந்தியாவுக்கு புகழை கொண்டு வந்துள்ளதுடன் எண்ணற்ற இளம் பெண்களை அச்சமின்றி கனவு காணவும் ஊக்கப்படுத்தியுள்ளது. நீங்கள் கோப்பையை மட்டும் தூக்கவில்லை, தேசத்தின் உணர்வுகளையே தூக்கி நிறுத்தியுள்ளீர்கள். ஜெய்ஹிந்த் என கூறியுள்ளார். அடுத்த தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வரலாற்று வெற்றியை இந்திய மகளிர் அணி பெற்றுள்ளது. இந்த தனித்துவமான வெற்றிக்கு ஒருமித்த செயல்பாடே காரணம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி, தவேக தலைவர் விஜய் உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 234 சட்டசபை தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் பணி நாளை துவக்கம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டபடி நாளை துவங்க உள்ளது. இறந்தவர்கள், முகவரி மாறியவர்களின் பெயர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வருகின்றன. பல வாக்காளர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. எனவே தகுதியான வாக்காளர்களை மட்டுமே பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து உள்ளது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் நாளை முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகளுடன் இணைத்து அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதியும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதியும் வெளியிடப்பட உள்ளன. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை ஒத்திவைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக 306 பேருக்கு சிபிஐ சம்மன். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு 306 பேருக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இச்சம்பவம் குறித்து கரூரில் சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதை சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் கூடுதல் டிஜிபிக்கள் சோனல் மிஸ்ரா, ஸ்மித் சரண் ஆகியோர் கண்காணித்து வருகின்றனர். கரூரில் சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் ஆட்கள் கொள்ளளவு குறித்து துல்லியமாக அளவீடு செய்துள்ளனர். அந்த இடத்தில் கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகளிடமும் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். நேற்று முன்தினம் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய கரூர் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனிடம் 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவத்தில் பலியானோர் மற்றும் காயமடைந்தோரின் குடும்பத்தார், இவர்களை கூட்டத்திற்கு அழைத்து சென்ற தவேகாவினர் என 306 பேர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளனர். சென்னை பனையூரில் உள்ள தவேகா தலைமை அலுவலகத்திலும் இன்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஆபரேஷன் சைபர் ஹண்ட். கேரளாவில் 263 பேர் கைது.
கேரளாவில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு பொதுமக்களின் பணம் திருடப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருக்கும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தபோது அதில் திடீரென பணம் டெபாசிட் செய்யப்பட்டு பின் மொத்தமாக எடுக்கப்படுவதும் தெரிந்தது. ஆபரேஷன் ஹண்ட் என்ற பெயரில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையின் போது வங்கி கணக்கிலிருந்து மொத்தமாக பணம் எடுத்த கல்லூரி மாணவன் சிக்கினார். அவனிடம் போலீசார் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: பணத்திற்கு ஆசைப்பட்டு சைபர் கிரைம் கும்பலிடம் சிக்கிய மாணவர்கள், இளைஞர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை தவறான செயல்பாட்டிற்கு பயன்படுத்தியுள்ளனர். சைபர் கிரைம் கும்பல் அவர்கள் திருடும் பணத்தை இந்த வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்து மாணவர்கள், இளைஞர்கள் வாயிலாக அதை எடுத்து சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆபரேஷன் ஹண்ட் நடவடிக்கை மூலம் மாநிலம் முழுவதும் 800 இடங்களில் சோதனை நடத்தி 263 பேரை கைது செய்துள்ளோம். இவர்கள் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். சைபர் கிரைம் மோசடி கும்பல் 300 கோடி ரூபாய் வரை பணத்திருட்டில் ஈடுபட்டுள்ளது. மாணவர்களுக்கு கமிஷன் மட்டும் 70 லட்சம் வரை கொடுத்தனர். முக்கிய கும்பலை தேடி வருகிறோம் என போலீசார் கூறினர். விடிய விடிய ரேவ் பார்ட்டி, பெங்களூரில் 150 பேர் கைது. கர்நாடகாவின் பெங்களூரில் இரவு 1 மணி வரை பப், சொகுசு விடுதிகளில் பார்ட்டி நடத்த அனுமதி உண்டு. ககலிபுரா அருகே சுஹாஸ் கவுடாவுக்கு சொந்தமான அயனா என்ற ஹோம் ஸ்டேயில் லேசர் விளக்குகள் பயன்படுத்தி டிஜே இசைக்கு ஏற்ப நடனமாடும் ரேவ் பார்ட்டி நடந்தது. இந்த பார்ட்டி இரவு 2 மணியை கடந்தும் அதிகாலை வரை நீடித்தது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பார்ட்டி நடந்ததால் அங்கு சென்ற போலீசார் அங்கிருந்த 150 பேரை கைது செய்தனர். இவர்களில் 35 பேர் பெண்கள், 3 பேர் சிறுவர்கள். அங்கு போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பார்ட்டியில் பங்கேற்றோர் போதைப் பொருள் பயன்படுத்தினரா என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். அவர்களிடம் மருந்து பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நடக்கும் பார்ட்டிகளில் பங்கேற்போர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ககலிபுராவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் பெங்களூரு முழுதும் உள்ள பப், ஹோட்டல்களில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என போலீசார் கூறினர். ஆப்கானில் பயங்கர நிலநடுக்கம், அண்டை நாடுகளும் குலுங்கியதால் பீதி. ஆப்கானிஸ்தானில் அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்தனர். மக்கள் அதிகம் வசிக்கும் மசாரி-இ-ஷரீப் நகரில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 3.9 மற்றும் 6.3 பதிவானது. இதில் 4 பேர் பலியானதாகவும் 60 பேர் காயமடைந்துள்ளதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள இடம் என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பூமிக்கு அடியில் 23 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஆப்கானின் பல நகரங்கள் குலுங்கின. ஆப்கானின் அண்டை நாடுகளான தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் எல்லையோர பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது. நைஜீரியா மீது தாக்குதல், அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சம எண்ணிக்கையில் வசிக்கின்றனர். இங்கு போகோ ஹராம், IS, அல்-கொய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகள், பண்டிட்ஸ் உள்ளிட்ட ஆயுதமேந்திய கும்பல்கள் செயல்படுகின்றன. இவர்கள் நைஜீரியாவின் பல்வேறு கிராமங்களுக்குள் நுழைந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் இத்தகைய பயங்கரவாத குழுக்களின் தாக்குதலால் இராணுவத்தினர், பொதுமக்கள் என 2400க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த ஆண்டு ஜூலை வரையிலான 7 மாதங்களிலேயே பயங்கரவாத தாக்குதலால் 2000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். இந்நிலையில் நைஜீரிய அரசு கிறிஸ்தவர்களின் படுகொலைகளை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கை: நைஜீரிய அரசு கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை தொடர்ந்து அனுமதித்தால் நைஜீரியாவுக்கான அனைத்து உதவியையும் அமெரிக்கா உடனே நிறுத்தும். அந்நாட்டில் இந்த படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் முஸ்லிம் பயங்கரவாதிகளை முற்றிலும் அழிக்கும் வாய்ப்பும் எங்களுக்கு உள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைக்கு தயாராக திட்டங்கள் தயார் செய்யும்படி போர்த்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். நாங்கள் தாக்குதல் நடத்தினால் அது அதிரடியாகவும் கொடியதாகவும் இருக்கும். எனவே நைஜீரிய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரிக்கிறேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த நைஜீரிய அதிபர் போலா அகமது டினுபோ, நைஜீரிய அரசு நாட்டில் உள்ள அனைத்து மதத்தினரையும் பாதுகாப்பதில் அமெரிக்காவுடனும் சர்வதேச நாடுகளுடனும் இணைந்து செயல்படும் என்றார்.